பிரைஸ் தி லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய ஒவ்வொருவரோட குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் நன்மை இல்லாமல் இருக்கும், ஒரு பெருக்கம் நம்ம வீட்டில் எந்த ஒரு விஷயத்துலையுமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்திலே உள்ளவங்க நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி நீ உனக்குள்ளே கஷ்டப்படுறியா அப்படின்னு நம்மளை கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம படுற கஷ்டத்தை துன்பத்தை பார்க்கவும் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலே நம்ம கண்ணீர் விட்டு அழுதா கூட நம்மளை தேய்ச்சதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே நம்மளை இல்லாமல், நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது மனுஷங்க யாருமே நம்மளை பார்த்து பேசக்கூட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீ ஏன் அழுகிற இப்படி ஒரு வார்த்தை கூட நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்க. ஆனால் மனுஷங்க நம்மளை கண்ணோக்குறது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து உங்களை கண்ணோக்கமாய் பார்க்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி தான் ஆண்டவராகிய தேவன் இதை அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் நம் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் ஒரு பெருக்கம், ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கம், நன்மையில் ஒரு பெருக்கம், அபிஷேகத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஒரு திரளான ஆசீர்வாதத்தை நம் தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அவர் நமக்கு இதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தமாக கொடுத்துருப்பார்ல, அந்த வாக்குத்தத்தையும் அவர் நினைவு கூர்ந்து அதையும் திடப்படுத்த போகிறார். அதனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மனுஷங்க இப்படி இருக்காங்களே, நான் கண்ணீர் விட்டாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே, என்னை யோசித்து என்னை பார்க்க கூட மாட்டாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனுஷங்க அவங்கள பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்று, ஒருபோதும் மனுஷங்க முன்னாடி நீங்கள் கண்ணீர் விடாதீங்க. அந்த கண்ணீரை ஆண்டவர் சமூகத்தில் விடுங்க. அவர் உங்களை இன்றைக்கு கண்ணோக்கமாக பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழிய வாய்ப்பை திறந்து கொடுத்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களை திரள் கூட்டமாக உங்களை மட்டும் பெருக செய்ய போகிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.